வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இந்த வீடியோவில் சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த சொரக்காயை தோலை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முழு சொரக்காயும் கட் பண்ணதில் இந்த அளவு வந்திருக்கு. ஒரு பேனில் ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். கட் பண்ண சொரக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சொரக்காயில் இருக்க விதைகள் எல்லாம் ரொம்ப எலசாக இருக்குது, அதனால் தூக்கி போட வேண்டாம். இந்த சொரக்காய் கூடவே சேர்த்து குக் பண்ணிடலாங்க. சுரக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 200 ml அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 200 mlக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. சுரக்காயிலே ஆல்ரெடி நீர் சத்து இருக்குது. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சுரக்காயில் விதைகள் எல்லாமே ரொம்ப எலசாக இருந்தது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். சில சுரக்காயில் விதைகள் எல்லாம் ரொம்ப முத்தனாக இருக்கும். அந்த விதையை நீக்கிட்டு சுரக்காயை மட்டும் சேர்த்து சமைச்சிக்கலாம். இந்த சுரக்காய் 10 நிமிஷம் வேகணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. சுரக்காய் வெந்திருக்குங்க. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். வறுத்த வேர்க்கடலை, 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பவுட்ரு மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம். சுரக்காய் நல்லா வெந்திருக்கு. சுரக்காய் வேக வைக்கிறதுக்காக சேர்த்த தண்ணியும் பற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை பவுடர் சேர்த்த உடனே இந்த சுரக்காயில் இருக்க மீதி தண்ணியுமே இழுத்துக்கும். சுரக்காயோட வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தாளிப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், வாசனைக்காக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். இந்த சொரக்காய் கூட்டில் இதை சேர்த்துக்கலாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.